வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் குன்றக்குடி முருகன் கோயிலை பற்றி, அதன் வரலாறுகளையும் அதன் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பிள்ளையார்பட்டியிலேருந்து குன்றக்குடி 3 கிலோமீட்டர் தூர தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு போய் அங்கே உள்ள குன்றக்குடி முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த குன்றக்குடி எங்கே இருக்குன்னு சொன்னால், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. குன்றக்குடி திருத்தலம் அந்த குமரனின் அருள் பெற்ற ஒரு திருத்தலமாக கருதப்படுகின்றது. இந்த கோயிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதனாக வீட்டி அருள்பாலிப்பார். இந்த முருகன் இருக்கிற மலை மயில் உருவம் போன்று காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். முருகப்பெருமானின் வாகனம் மயில். அவரது சாபத்தால் மலையாகி போனதாக சொல்லப்படுகின்றது ஒரு புராண செய்தி. ஒரு முறை அரக்கர்கள் முருகப்பெருமானிடம் இருந்த மயிலிடம் வந்து, 4 முகனின் வாகனம் அன்னம், திருமாலின் வாகனம் கருடன், நாங்கள் தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள், மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று பொய் கூறினார்கள். இதை கேட்டு உண்மை என்று அந்த மயில் நம்பி கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது. பிரமணன் திருமாலும் முருகப்பெருமானிடம் வந்து இது குறித்து முறையிட்டார்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமான் மயிலிடமிருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுத்தார். மேலும் மயிலின் கர்வத்தை அடக்குவதற்காக மலையாக மாறி போகும்படி சாபமிட்டார். தான் செய்த தவறை அறிந்து அதுக்காக வருந்திய மயில் குன்றக்குடிக்கு வந்து மலையாகி போனதாக சொல்லப்படுகின்றது. ஆறுமுக பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது அந்த மயில். மயிலின் தூய்மையான தவத்தை கண்டு மகிழ்ந்த முருகப்பெருமான் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். மயிலின் உருவத்தில் இருந்த அந்த மலையின் மீதே முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் புரிந்து வருகின்றார். இதுவே இத்தலத்தின் தல வரலாறாக கூறப்படுகின்றது. நான் இந்த கோயிலுக்கு போய் பார்க்கே கோயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. கணக்க தூண்கள் உள்ளுக்கு இருந்தது. ஒவ்வொரு தூணுக்களாலையும் போக வேண்டியதாக இருந்தது. கோயிலுக்கு வெளியில் வந்த உடனே அந்த ஊரின் வியூ நல்லா இருந்தது. இந்த கோயில் இருக்கிறது ஒரு சிறிய மலை குன்று. எப்பவுமே முருகப்பெருமான் குன்றுல தான் இருப்பார். அதே மாதிரி இங்கேயும் குன்றுல தான் இருக்கிறார். இந்த படியில் ஏறி போக கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் பார்க்க தெரியும், ஒரு செங்குத்தான படியில் கணக்குத்தான் இருக்கும். முருகனை போய் தரிசிக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த மலையில் ஏறித்தான் போய் தரிசிக்க வேணும். இந்த கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இந்த குன்றக்குடி முருகன் கோயில் என்று சொல்லி கேட்டாலே எல்லாருமே சொல்லுவினர். நான் சொன்ன படிகள் இந்த படிகள் தான். இந்த படிகளில் இறங்குறது கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. இப்படியே படியால் இறங்கி கீழே போவேக்கு ஒரு யானை நிற்கும். அந்த யானை எப்போவுமே நீங்கள் காணத்தக்கதாக இருக்கும். அந்த யானைகிட்ட ஏதாவது சாப்பாடு பொருட்கள், வாழைப்பழங்கள் இதுகள் கொடுத்தால் அது அந்த வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிடும். மற்றது அந்த யானைக்கு நீங்கள் ஏதாவது காணிக்கை செலுத்த விரும்பினாலும் அந்த யானைக்கு காணிக்கை செலுத்தலாம். இந்த கோயில் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போனீங்களோண்டாலோ அல்லது காரைக்குடிக்கு போனீங்களோண்டாலோ இந்த கோயிலை குயிக்காக போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். இங்கு மக்கள் திரளாக வர்றதை காண கிடைக்கல நாம் போனாண்டு. ஆனால் சில உற்சவ நேரங்களில் மக்கள் கூடுதலாக வர்றதையும் நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கும். கோயில் காலமை 5 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரையும், பின்னேரம் 4 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கு. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே போனீங்களோண்டா தரிசனத்தை பெறலாம். இப்போ நான் சொன்ன கணக்கு அந்த யானை நிற்குது வழியில். யானை பாகனோட தான் இருக்கும். எல்லாருமே இந்த யானைக்கு தங்களிடம் இருக்கும் வாழைப்பழமோ அல்லது இருக்கிற பழ வகைகளை கொடுத்துட்டு தான் போவேன். ப்ளஸ் அந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் பெறலாம். பெற்றுட்டு அந்த யானைக்கு காணிக்கையாகவும் கொடுக்கலாம். உங்களால் விரும்பிய ஏதாவது தொகைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதுக்கு அடுத்ததான் நான் முதல் வீடியோவில் சொன்ன எனக்கு இன்னொரு கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயில்கிட்ட விவரங்களை அடுத்த வீடியோவில் உங்களோட பார்க்குறேன். நன்றி.